இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்த முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இனவாதத்தை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்த முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் இன்னைக்கு நாள்ல என்ன பண்றதுன்னே தெரியாம நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இது தொடர்பான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாள் அமைச்சர்களா இருக்கக்கூடிய விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர, சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன, அது மட்டும் இல்லாம மூத்த பேராசிரியர் மஹிந்த பத்திரன, இவங்க 6 பேருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அதிகாரப்பூர்வமா விடயங்களை அறிவிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டோட 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை இவங்க மீறி இருக்காங்க அப்படின்னு சிஐடி தாக்கல் செய்த இந்த ஒரு அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகவும் இருக்கு. சுரேஷ் சலே சிஐடி தடுப்பு காவல வச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல கோட்டை ரயில் நிலையத்துல நடந்த இந்த சத்தியாகிரக போராட்டம், அங்க பேசப்பட்ட விடயங்கள் தான் இந்த சட்ட நடவடிக்கைக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த விவகாரத்தோட முக்கியமான இடம் கடந்த ஜூன் மாதம் 8ஆம் திகதி ஆரம்பிச்ச இந்த சம்பவங்கள் தான். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பா அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பிரதானியான சுரேஷ் சலே தடுப்பு காவல்ல வைக்கப்பட்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்தால தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தாரு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கத எதிர்த்தும் சுரேஷ் சலேவை உடனடியா விடுவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியும் ஸ்டாண்ட் அப் ஃபார் சலே அப்படின்னு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். இந்த போராட்டத்துல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த பல முக்கியமான அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு பல ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு இருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம் நடந்த சந்தர்ப்பத்துல பேசப்பட்ட ஒரு சில பேச்சுக்கள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை திசை திருப்பக்கூடிய வகையிலையும் நீதித்துறையோட அதிகாரத்துக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் முறைப்பாடா வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல பொதுமக்கள்ல கூட ஒரு சில பேர் இந்த போராட்டத்துக்கு அதே இடத்துக்கு போய் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நீதிமன்றத்துல சுயாதீனமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகளை இந்த மாதிரி அவமதிக்கிற மாதிரி இவங்களுடைய செயற்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் இதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியான பின்னணியில தான் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குற்ற புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பா விரிவான ஒரு விசாரணையை நடத்தி இருந்தது. இந்த சத்தியாகிரக போராட்டம் நடந்த சந்தர்ப்பத்துல பேசப்பட்ட உரைகள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள், அங்க வந்திருந்த அரசியல்வாதிகள் பேசின விஷயங்கள், ஒளிப்பதிவுகள், இது எல்லாமே சேர்ந்து சிடிக்கள்ல பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல அண்மையில தான் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டோட 8ஆம் இலக்க புதிய நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு கீழே இந்த உரைகள், பேச்சுக்கள் எல்லாமே நேரடியா நீதிமன்றத்தோட மாண்பையும் சுயாதீனத்தையுமே கேள்விக்குட்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துல சுட்டிக்காட்டியும் இருந்தது. இந்த ஆதாரங்களையும் சிஐடி சமர்ப்பிச்ச இந்த அறிக்கையையும் விரிவா பரிசீலிச்ச கோட்டை நீதவான் பசன் அமரசேன கடந்த 5ஆம் திகதி முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாரு. குறிப்பிட்ட 6 நபர்களும் நீதிமன்றத்தை அவமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமா இந்த இடத்துல சொல்லப்படுது. முதற்கட்டமா உறுதிப்படுத்தவும் படுது. அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு விடயங்களை அனுப்புறதுக்கான நடவடிக்கைகளையும் கோட்டை நீதவான் அன்றைய நாள்ல மேற்கொண்டிருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால அதிகாரப்பூர்வமா மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான 6 அரசியல் பிரமுகர்கள் யார் யார் அப்படின்னா விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, திலீப் ஜெயவீர, சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரத்ன, பேராசிரியர் மஹிந்த பத்திரன, இந்த 6 பேரும் தாங்கள் நடத்தின உரைகள் மூலமா நீதிமன்ற அவமதிப்புல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உத்தியோகபூர்வமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இலங்கையோட சட்டப்படி நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை விசாரிக்கவும் தண்டனை வழங்கவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. 2024ஆம் ஆண்டோட 8ஆம் இலக்க நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு கீழே
இந்த குற்றம் நிரூபிக்கப்படுமா இருந்தா அபராதம் விதிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா கடுமையான சிறை தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுடைய பிரதிநிதிகளா அப்படி இல்லைன்னா அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் எதிர்கால அரசியல் பயணத்திலையும் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் ஒரு பக்கம் தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பின்னணியில அதை சுத்தி இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோட இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது இலங்கை அரசியல்ல மறுபடியும் ஒரு புதிய அத்தியாயத்தை நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல யார் வேணாலும் எதை வேணாலும் பேசி அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு சம்பவம் மாத்தி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவம் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீதிமன்ற நடவடிக்கைகள், அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிட மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.